இப்போ உண்மையை சொல்லணும் அப்படின்னா மத்திய அரசாங்கம் என்ன தீர்வு கொடுத்தாலும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது திருப்பூருக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியே தீரும். அதுலேருந்து அவங்க தப்பிக்க முடியாது. இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், நான் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சிட்ருக்கேன், என்னுடைய ஆர்டர்ஸ் எல்லாமே அமெரிக்கா தான் அப்படிங்கிற போது இனிமேல் அது அமெரிக்காவுக்கு நான் ஏற்றுமதியே செய்ய முடியாதுங்கிற போது நான் என்ன பண்ணுவேன்? நான் உற்பத்தியும் பண்ண முடியாது, வேலைக்கு ஆள் வச்சுக்க முடியாது, அவங்க எல்லாத்தையும் வேலைக்கு அனுப்பணும், என் கம்பெனியை இழுத்து மூடணும். இதை தவிர எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? அப்படி இல்லைன்னா அமெரிக்கா மாதிரி வேற ஒரு நாட்டோட ஆர்டர் வந்து எனக்கு கிடைக்கணும். அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது. அது வரைக்கும் நான் வந்து இந்த தொழிலில் நிலைச்சு நிற்கணும். அப்போது ஒரு முதலாளி பாதிக்கப்பட்டால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய தொழிலாளியும் பாதிக்கப்படுவார். இந்த திருட்டு திராவிட கூட்டத்துக்கு அதுதான் வேணும். அந்த தொழிலாளி பாதிக்கப்படும் போது அவனுக்கு கோபம் வரும். நியாயமாக எல்லாருக்கும் கோபம் வரும். என்னையா நல்லா தாயா போயிட்டு இருந்தது, இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு கோபம் வரும்போது அந்த கோபத்தை யார் மேலே திருப்பணும்? மோடி மேலே திருப்பணும். இதுதான் இவங்களுடைய நோக்கம். அதுக்கு தான் இப்போ இருந்தே கரெக்டாக பேசி பிளான் பண்ணுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மோடி தான் காரணம். மோடியானதான் இந்த பிரச்சனை. மோடி வந்து அம்பானிக்காகவும் அதானிக்காகவும் தான் இதை பண்ணுறாரு. அவருடைய நண்பர்கள் குஜராத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பூரை வந்து தவிக்க விட்டுட்டாங்க, மக்களை வந்து ஏமாத்திட்டாரு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்டத பொய்களை பேசி பேசி உண்மைகளை மறைச்சு மக்களை ஏமாற்றி அவர்களுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு இதனுடைய விளைவு என்ன? இவங்களுக்கு தேவை என்ன? தேர்தலில் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். இந்த நாடு எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, இங்க இருக்கக்கூடிய மக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, இவங்களுடைய ஒரே நோக்கம் என்ன? எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். அந்த கருமாந்திரத்துக்கு தான் இத்தனையும் பண்றாங்க.